இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மலாய்க்காரர்களின் ஆதரவை பெற்றால் மட்டுமே PKR ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்க முடியும். PKRும் பக்கத்தான் ஹரப்பானும் ஆட்சி அதிகாரத்தில் நீடிப்பதற்கு அதன் அடிப்படை உறுப்பினர்களின் ஆதரவை மட்டுமே சார்ந்திருக்க முடியாது. மாறாக எதிர்க்கட்சியை ஆதரிக்கும் வலதுசாரி மலாய்க்காரர்களின் ஆதரவை பெறுவதும் முக்கியம் என அம்னோ இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடீன் வலியுறுத்தினார். மலாய்க்காரர்களின் மனங்களை PKRும் பக்கத்தான் ஹரப்பானும் வெல்லாவிட்டால் அரசாங்கத்தை அமைப்பதற்கு அத்தரப்பினர் அம்னோ மற்றும் பாஸ் கட்சியை தொடர்ந்து சார்ந்திருக்க வேண்டியது வரும் என குலுவார்ஸ்கஜா பாட்காஸ்ட் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கைரி கூறினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான PKR இதற்கு முன்பு பல சீர்திருத்த கொள்கைகளை வாக்குறுதியாக வழங்கிய நிலையில் ஒற்றுமை அரசாங்கம் அமைந்த பிறகு அக்கொள்கைகளை தீவிரப்படுத்தாமல் அக்கட்சி உள்ளது. அத்தகைய போக்கு இனியும் தொடர்ந்தால் யாரும் PKRஐ சீர்திருத்த கொள்கையுடைய கட்சியாக பார்க்க மாட்டார்கள் எனவும் சுகாதாரத்துறையின் முன்னாள் அமைச்சருமான கைரி குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான கருத்துக்களை பெற யங் பக்கார் மந்திரி எனும் பெயரிலான பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி நடத்துவது எப்போது என சமூக ஊடக பிரபலமான லிம் சியான்சி கேள்வி எழுப்பியுள்ளார். ரமலான் மாதத்திற்கு பிறகு அந்நிகழ்ச்சி நடத்தப்படும் என ரஃபீசி இதற்கு முன்பு கூறியிருந்தார். தற்போது நோன்பு பெருநாளும் முடிந்துவிட்டது. இந்த வாரத்திலோ அல்லது அடுத்த வாரத்திலோ அந்நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என தாம் கூறவில்லை. குறைந்தபட்சம் அதற்கான தேதியாவது அவர் நிர்ணயிக்க வேண்டும் என தாம் கேட்டுக்கொள்வதாக லிம் கூறியுள்ளார். இதற்கு முன்பு லிம் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ஃபாட் ஜர்காசி, அம்னோ தகவல் பிரிவு முன்னாள் தலைவர் இஷாம் ஜலீல் ஆகியோரை பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு விருந்தினர்களாக அழைக்கவிருப்பதாக ரஃபீசி கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கூறியிருந்தார். 1MDB விவகாரத்தில் அதற்கு ஆதரவாக பரப்புரை செய்தவர்களின் முகங்களை அடையாளம் காட்டப்போவதாகவும் அதற்கு முன்பாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஜஹீத் ஹமிடி ஆகியோரிடம் அனுமதி கோரப்படும் என ரஃபீசி குறிப்பிட்டிருந்தார். வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஸ்லாங்கூர் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் DAP கட்சி மலாய் வேட்பாளரை களமிறக்குவதற்கான சாத்தியம் உள்ளதாக அக்கட்சி வட்டாரத்திலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் வேட்பாளர் பட்டியலில் ஹுலு ஸ்லாங்கூர் நகராண்மை கழக உறுப்பினர் சரிஃபா பக்கார் முன்னிலையில் உள்ளதாக DAPயை சேர்ந்த ஒருவர் கூறியுள்ளார். மலாய் வாக்காளர் விகிதம் 50 விழுக்காடாக உள்ளதால் வரும் தேர்தலில் மலாய் வேட்பாளர் முன்னிறுத்தப்படலாம். இதர வேட்பாளர்களை விட சரிஃபா அங்குள்ள மக்களிடையே செல்வாக்கு மிக்கவராக திகழ்வதாக கூறிய அவர் DAPயின் முடிவுக்கும் அறிவிப்புக்கும் காத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனிடையே கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதற்கு மலாய் கட்சியிலிருந்து ஒருவர் உட்பட மொத்தம் 5 பெயரை பரிகத்தான் நேஷனல் பட்டியலிட்டுள்ளதாக கராகான் கட்சியை சேர்ந்த ஒருவர் நேற்று கூறியிருந்தார். கடந்த திங்கட்கிழமை தொடங்கி நாடு தழுவிய நிலையிலுள்ள பள்ளிகளில் சுமார் 6034 புதிய ஒப்பந்த ஆசிரியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 1858 ஆசிரியர்கள் இடைநிலை பள்ளிகளிலும் 4176 ஆசிரியர்கள் ஆரம்ப பள்ளிகளிலும் பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளது. குறிப்பிடப்பட்டுள்ள சேவையின் தேவை, காலி பணியிடங்கள், பள்ளிகளில் பாடத்தேர்வு ஆகிய 3 கூறுகளின் அடிப்படையில் ஆசிரியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்திய கல்வி சேவை ஆணையத்திற்கு நன்றியை கூறிக்கொண்ட கல்வி அமைச்சு ஆசிரியர் பற்றாக்குறை விவகாரங்களை களைய அந்த ஆணையத்துடன் தொடர்ந்து ஒத்துழைக்கப்படும் என கூறியது.
சபா லஹடத்தோ தமன் தபனா கீழ் உள்ள ஒரு வீட்டில் போலீஸ் அதிகாரியின் 14 வயது மகள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை மாலையில் சம்பந்தப்பட்ட வீட்டின் ஓர் அறையில் அச்சிறுமி சுயநினைவின்றி இருந்ததை அவரின் 16 வயது அக்காள் கண்டறிந்ததாக விசாரணையில் தெரியவந்ததாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் பர்னாமாவிடம் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தையான லஹடத்தோ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜுல்பஹாரின் இஸ்மாயில் அச்சம்பவத்தின் போது வீடு மாறுவது தொடர்பான விவகாரங்களை கவனிப்பதற்காக கினபத்தங்கானில் இருந்ததாக ரசாருடின் ஹுசேன் கூறினார். உயிரிழந்த சிறுமியை குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நாளை காலை மணி 9க்கு உடற்கூறு ஆய்வு நடக்கவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அனைத்து சாட்சியிடமும் விளக்கம் பதிவு செய்யப்பட்டு வருவதால் விசாரணை நிறைவேறும் வரையில் யாரும் ஆரூடங்களை முன்வைக்க வேண்டாம் என ரசாருடின் ஹுசேன் வலியுறுத்தினார். குவாலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் களமிறங்கக்கூடிய வேட்பாளர்களை ஒற்றுமை அரசாங்கம் கொண்டுள்ளதாக பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெறும் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஆலோசனை மன்ற கூட்டத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் அந்த பெயர் பட்டியல் ஒப்படைக்கப்படும் என அவர் கூறினார். உயர்மட்ட தலைவர்கள் முடிவெடுப்பதற்கு முன்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ள மொத்த வேட்பாளர்கள் குறித்து கருத்துரைக்க முடியாது என்றார் அவர். சம்பந்தப்பட்ட வேட்பாளர் கட்சியை பிரதிநிதிக்காமல் ஒற்றுமை அரசாங்கத்தின் மொத்த பிரதிநிதியாக அடையாளம் காணப்பட வேண்டும் என்பதே தங்களின் எதிர்பார்ப்பாகும். அரசாங்கத்திலுள்ள கட்சி பணிப்படைகள் அனைத்தும் ஒன்றிணைந்த கடப்பாட்டுடன் செயல்படும். ஒற்றுமை அரசாங்கத்திற்கு வெற்றியை பெற்றுத் தருவதே தங்கள் எண்ணம் என டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். நேற்று பெய்த கனமழையால் ஸ்லாங்கூர் மற்றும் நகரி சம்பிலானில் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து 3 நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. ஸ்லாங்கூரில் சுங்காய்புலோவிலும் சுபாங்கிலும் நேற்று ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக இன்று 2 நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 88 குடும்பங்களைச் சேர்ந்த 374 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்பு படையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் மொக்தார் தெரிவித்தார். மேலும் நகரி சம்பிலான் பாடிக்சனில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக இன்று அதிகாலை மணி 4:08 அளவில் ஒரு நிவாரண மையம் திறக்கப்பட்டுள்ள வேளையில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 46 பேர் அதில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாநில இயற்கை பேரிட நிர்வகிப்பு செயற்குழுவும் பொது தற்காப்பு படையும் அறிக்கை ஒன்றில் கூறியிருந்ததாக அஹ்மத் முக்லிஸ் கூறினார். இன்று காலை மணி 7 அளவில் லிங்கி மற்றும் த்ரியாங் ஆறுகளில் நீர்மட்டம் அபாய அளவில் பதிவாகியுள்ளதாகவும் அவை கூறின. ஜொஹோர் பாருவில் உள்ள கடை வீடுகளில் நேற்று மேற்கொண்ட திடீர் சோதனையில் பயண கடப்பிதழ் கொண்டிருக்காத சுமார் 26 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். 21 முதல் 49 வயதிற்கு உட்பட்ட 23 வங்காளதேச ஆடவர்கள், 2 இந்திய நாட்டு பிரஜைகள், 2 இந்தோனேசிய பிரஜை ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக ஜொஹோர் குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் பஹருடின் தஹேர் தெரிவித்தார். பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நேற்று செவ்வாய்க்கிழமை பின்னிரவில் 15 கடை வீடுகளில் தங்கியிருந்த சுமார் 115 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அதில் 26 பேர் கைது செய்யப்பட்டதாக பஹருடின் தஹீர் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.